Hi students, இன்னைக்கு நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் கேட்டகரிக்கான ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பள்ளிக்கல்வித்துறை வேலூர் டிஸ்ட்ரிக்ட் சார்பில் இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டீரியல் நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஃபைனல் சமயத்தில் இருக்கும்போது இது மாதிரி மெட்டீரியலும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கேட்டகரி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் எஸ்டிஸில் புக் இன்சைட் புக் பேக் எல்லா கேட்டகரிக்குமே நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக இந்த மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன். ஃபைனல் டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாடு மொழியும் நமது இருக்கணுங்கிற பாரதியார் தட்டு என்பது வந்து தட்டை. அதே மாதிரி இப்போ திராவிட மொழி ஒப்புளுக்கு நூல் எழுதியவர் ரொம்ப முக்கியமானது கால்டுவெல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா பாவனர் எந்த பெருமகனை பார்த்தா தமிழ் திரு இளங்குமனார். மொழி ஞாயிறு வந்து தேவனைய பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். தமிழர்னா சிறப்பு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவிமணின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம் என்பது யாருடைய ஏற்கனவே தமிழழகுனா சார்பெழுத்துகள் 10 வீரலப்படை. அப்படியே ஒரு கேட்டகரியாக பார்த்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம நிறைய வெந்தமில்லாம் இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்ப்போம். வேர்க்கடலை மிளகாய் இதை பற்றி நம்ம புக் பேக்கும் இருக்குது, புக் இன்சைட் இருக்குது. திருமூலை ஏற்றிய நூல் திருமந்திரம் மூச்சு பெற்ற உடலை பார்த்தீங்கன்னா உடலை பாதுகாத்து வாழ்நிலை நீட்டிக்கக்கூடிய திருமூலர். கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல், அதுக்கப்புறம் மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை, அதுக்கப்புறம் வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை, தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல்னு சொல்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் அப்படியே பார்த்துட்டு வாங்க. வரணும்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலம் வந்து தென்மேற்கு பருவக்காற்று காலம், அக்டோபர் டிசம்பர் வந்து வடகிழக்கு பருவம். இதில் உலக பார்த்தீங்கன்னா காற்று நாள் ரொம்ப முக்கியமானது ஜூன் 15. நல்லா படித்து வச்சுக்க. நீடுதுயில் நீக்க பாடி வந்து நிலா பாரதியார். சிந்துக்கு தந்தை என்று பார்த்தீங்கன்னா இல்லை பாரதியார் சொல்கிறோம். அதுக்கப்புறம் முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. ஸோ இந்த மாதிரி கவுண்டில் இருக்கிற கொஸ்டின்ஸும் அப்படியே படிச்சுக்கோங்க. ஸோ அப்படியே ஒரு 1 மார்க் பொறுமையாக தான் போயிட்டுருக்கும். ஒரு மார்க் பார்த்தீங்கன்னா இல்லை கம்பேரிசன் நிறைய பேர் பெரிய மீசை சிரித்தார் பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அன்மொழி தொகை தான் கரெக்டு. ஏன்னா புக் பேக்கில் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. மருந்தே ஆயினும் விருந்தொன்று வந்து கொன்றை வந்து காசிக்காண்ட வந்து அதிவீர ராமபாண்டியர். நெக்ஸ்ட் வெற்றி வேர்க்கு வந்து நருந்தொகை. அதே மாதிரி சீவலமார் என்று அழைக்கப்படுபவர் அதிவீர ராமபாண்டியன். மலைப்படுக்கணம் வந்து பார்த்தா கூத்துராற்றுப்படை. அதை வந்து எழுதியவர் வந்து பெருங்கவச்சினார். மலைப்படுக்கணம் வந்து கூத்துராற்றுப்படை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்ம சிலம்படைந்திருக்க பார்க்க சிற்றூர் நிறைய டைம் கேட்டுருக்கேன். காசிக்காண்டம் காசி நடத்துவேன். ஸோ இதில் இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் வந்து புக் பேக் இருக்குது, புக் இன்சைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாரத ஸ்டேட்டன் உரையாடும் என்பது இயல்பான மொழிநடை உருவாக்குது என்பது பேர்ட் ஸ்மித். ஸோ சதம் என்பது 100. விலங்கோடு இதில் பார்த்தீங்கன்னா என்ன அணிகள் பார்த்தீங்கன்னா நிலநீர் மாற்று கம்பேர் பண்ணால் சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. அருந்துணை அருமை கொடுத்தினை. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது அருமை கொடுத்தினை கம்பேர் பண்ணுறோம். இடைக்கான பட இகழ்ந்தவரும் மன்னன். இடைக்கான அன்பு வைத்தவரும் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் நிறைய டைம் கேட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மரபார்ந்த கலை வந்து பார்த்தீங்கன்னா கரகாட்டம். நீரவரியா கரகத்தை பார்த்தீங்கன்னா புறநானூறு. தேவராட்ட திசை கருவி பார்த்தீங்கன்னா தேவதும்பின்னு சொல்கிறோம். இப்போ பொய்க்கால் குதிரை ஆட்டம் கேரளாவில் குதிரைக்களி என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் ராஜராஜ சோழன் திருவிழா கம்பேரிசன் வந்து கோலாம்பூர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கற்பாவை வந்து உமா மகேஸ்வரின்னு தொல்காப்பியர் குறிப்பிசைக்கிறது பறை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிற்றிலக்கியம் 96 வகை சிற்றிலக்கியம் சொல்லுவோம். பிள்ளைத்தமிழ் வந்து ஆண் பார்ப்பிலத்தில் பெண் பார்த்தல் பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ் என பதிவில் பார்த்தீங்கன்னா 20 வகை. கம்பராமாயணம் 6 காண்டுகளை உடையது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மலர்கள் தரைகள் நழுவுவது தளர்வு. ஸோ புக் பேக் கொஸ்டின் இருக்குது, புக் இன்சைட் கொஸ்டின் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஐப்பசி கார்த்திகை என்பது குளிர்காலத்தை சொன்னால் முல்லை நில பறை வந்து பார்த்தீங்கன்னா ஏறுகோட் பறை ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறிவு விளக்கம் பெறுவதற்கான வழிகள் கல்வி கேள்வி. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுறது தலைநகர் காக்க தன் முதலமைச்சர் பதவியை திறந்த ஒரு ராஜாஜி. மொழி அடிப்படையில் முதல் பிரிந்த மாநிலம் ஆந்திரா. அதுக்கப்புறம் மாப்பிய சிவநாதன் வரலாற்று கூறும் எனது போராட்டம். சிலம்பு செல் வந்து மாப்பிய சிவஞானம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கிராம ஊழியன் வந்து கூப்பா ராஜகோபாலன். கல் இலக்கிய மாதம் தான் மெய்கீர்த்தி ரொம்ப முக்கியமான. சிலப்பதிகாரம் 3 காண்டுகளே உடையது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை காத்தல்னு வச்சு இந்த திணைவைகளும் நல்லா படிச்சுங்க. மெய்கீர்த்தி பாய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கதையின் ஆசிரியர் வந்து கந்தசாமி. அதுக்கப்புறம் அகர்வரிசை சொன்னால் உழவு ஏர் மண் மாடு வலிமை நிலைநாட்டல். ஆணிரை காத்தில் வந்து வெற்றி. மெய்கீர்த்தி என்ற சோழன் காலத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1 மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்கனால இது நீங்கள் அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. இது நம்ம படிச்சிருக்கோமா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் கம்பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலக்கணித கவி இடம்பெற்றுள்ள தொடர் வந்து இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. ஸோ கம்பேர் பண்ண கண்ணதாசன் இயற்பை முத்தையா. கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகுடல்பட்டி. சேரமான் காதலி நல்ல ஞாபகம் ரொம்ப முக்கியமான சாகித்ய அகாடமி விருதுபட்டது. ஆண்டுக்கு ஒருமை வளர்ந்து பிரம்மகமலம். சிலப்பதிகாரத்தை மணிமேல் அமைந்த பார்த்தீங்கன்னா பாவினா அகவற்பா. யாப்பின் உறுப்புகள் 6. வெண்பா குரோசை செப்பல் வசை. திருக்குறள் 4 அடியாரும் வந்து வெண்பாவால் அமைந்தது. ஆசிரியப்பாவின் அகல்வசை. துள்ளல் ஓசை வந்து இப்போ கழிப்பாக இருக்குது. தூங்கல் ஓசை வந்து இப்போ வஞ்சிப்பாக இருக்குது. வெண்பா வந்து 5 வரும். ஆசிரியப்பா 4. இந்த வகைகள்லாம் நல்லா படிச்சிடும். சுதந்திர இந்தியா மகத்தானது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். ஜெயகாந்தன் உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்கு பெற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் விருது. சில ஜெயகாந்தன் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. சில நேரங்களில் சில மனிதர்கள் 2 நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அடுத்து அப்படியே பார்த்துட்டு சிறுகதையின் மன்னன் என்று அழைக்கப்பட்ட ஜெயகாந்தன் தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதை அமைந்து வந்து யுகசந்தி. இதுவும் புக் பேக்கில் புக்கின் செல் இருக்கிறது தான். கவிஞர் நாகூர் இயற்பெயர் முகமது ரஃபீக். அடுத்து பார்த்தீங்கன்னா
கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமுழுக்கு ஓவான். அதுக்கப்புறம் வந்து கருணையான தாயார் வந்து எலிசபெத். இயற்பெயர்கள் இல்லாமல் இதில் வந்து பார்த்தா படித்தோம். தமிழின் முதல் அகராதி வந்து சதுர அகராதி. அசும்பு வந்து பார்த்தா நிலம், விசும்புனா வானம்னு சொல்லி இலக்கண குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா காய்மணி வினைத்தொகை 3 காலத்தில் உணர்த்ததுனால வாய்மைய மலையிறக்குன்னு சொல்லப்பது உருவகம். தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு. ஓரிடத்தில் நின்ற சொல் செயலின் பல இடங்களில் உள்ள சொற்களோடு பொருத்தி பொறுத்தவரை தீவகணி. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி பொருள் நெல்நிறை அணி. ஸோ அப்படியே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் கொடுத்து வினாக்களுக்கான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது கணிச்சாறு பெருஞ்சத்தனால் எழுதிய பண்பு தொகை எம் கூட்டல் தமிழ் கூட்டல். அடுத்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் ஃபஸ்ட் மொழிப்பாட்டில் கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிவீர ராமபாண்டியன். ஸோ இந்த பாடல் கொடுத்து கேட்கக்கூடிய கொஸ்டினில் இதில் இருக்க நல்ல கம்பராமாயணம், கம்பராமாயணம், மாயா வந்து பொய்யான. அதுக்கப்புறம் வந்து கம்பராமாயணத்தில் இருக்கிற எல்லா பாடலும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதல் மலை விழுந்து பார்த்தீங்கன்னா கூப்பாரான்னு சொல்லணும், அது பார்த்து கூப்பா ராஜகோபாலன். நெக்ஸ்ட் மாற்றம், இது வந்து கண்ணதாசன் எழுதியது. கண்ணதாசன் கவிதைகள் மாற்றம் மாறும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பகரொன்று 3 கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் உரை நடை பகுதியில் கேட்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண்ணாக்கள் அப்படியே பார்த்துருப்பாங்க. அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய விடியலைக்கு பார்த்தீங்கன்னா திருக்குறள் பாட்டு என்னென்ன திருக்குறளாக இருக்கும் 10 திருக்குறள் அப்படியே கொடுத்துருக்காங்க. எல்லா குரலும் குன்றேறி அனுப்பி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து விடைக்கேற்ற வினாவைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிள்ளைத்தமிழ் 2 வகைகள், கம்பராமாயணத்தில் உள்ள சந்தனாயமிக்கவை அதில் கம்பேரிசன் பண்ணக்கூடிய. ஸோ அதில் இருக்க ஒரு மதிப்பு வினாக்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருளுக்கேற்ற அடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வருகின்ற கோடை விடுமுறை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் மருந்தும் அன்பும் நம்பிக்கை மாற்று பங்கு, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல், வேர்ட் ஸ்மித் என்றால் ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கின் செயல் இருக்குது. செயற்கை நுண்ணறிவு திறனுக்கு சில சான்றுகள், மெய்நிகர் உதவியாளர் என்பது, இலா மென்பொருள் பற்றி எழுதுக, பெப்பர் என்னும் ரோபோ, குலசேகர் ஆழ்வார் அன்னையாக உருவகித்து பாடுவது, இடைக்கான இறைவன் சிறந்து கூறியது யாரு, அதுக்கப்புறம் செய்தி தம்பி பாவலன் கல்வி பற்றி கருத்துனே. ஸோ எல்லாம் நிறைய கொஸ்டின் புக்கின் செயல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ எந்த கொஸ்டின் நீங்கள் படிக்காதீங்க. அது பார்த்தீங்கன்னா பாசவர் அப்படின்னு வெட்டிலை விற்பவர், வாசகர் வர்ணா அப்போ நறுமணம் விற்பவர், பல்நிலை விளைஞர் வந்து பல வகை இறைச்சியை விற்பவர், உமனர் வந்து உப்பு விற்பவர், மெய்கீர்த்தி பாடப்படுவது நோக்கம், புக்கின் சைடும் கொடுத்துருக்காங்க, புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பு வரி காவியம், அறநெறி காலம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறத்தின் குறியீடாக போற்றப்படுவை, அரசின் கடமைகளை சங்கிலிக்கும் கூறுவன, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலக்கழுதி கட்டேறுமானது, ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, குடியரசுத் தலைவர் விருது, சாகித்ய அகாடமி விருது, சோவியத் நாட்டு விருது, ஞானப்பீட விருது, தாமரை திருவிருதுன்னு சொல்லுவாங்க. ஜெயகாந்தன் சிறுகதை தொகுப்பு சிலவற்று, ஜெயகாந்தன் புதினங்கள், நெக்ஸ்ட் வாழ்வில் தலைக்கணம், அதுக்கப்புறம் நாகூர் ரூமின் கவிதை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 22லேருந்து 28 வரைக்கும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு கான்செப்ட்டும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டு வாங்க. அன்பின் ஐந்திரிகள், முதல் பொருள், கருப்பொருள், பார்த்தீங்கன்னா ஐவகைத்திணைங்க சிறுபொழுதுகள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகை பாக்கள், வெண்பாயங்கள், ஆசிர்பாய் வகைகள், வினைமுற்றுக்கும் வினையாளர் பெயரை மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுதல், அதுக்கப்புறம் புறத்தனைக்கு எதிரான திணைகள், அவந்தி நாட்டு மன்னன், மதில் போர் பற்றிய திணைகள், புறத்தனை எத்தனை வகைப்படும், ஸோ தீவகணி, தன்மை அணி, அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்க அணி இலக்கணம், பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து குரல் வெண்பாய் இலக்கணம், வஞ்சிப்பாய்க்குரிய அந்த ஓசை வகைகள், இருசொற்கள் ஒரே தான். ஸோ இது எல்லாமே அப்படியே பார்த்துட்டு வாங்க ஒரு கேட்டகரியாக. ஸோ எது படிக்காதிருக்கீங்க அந்த கொஸ்டின்ஸை மார்க் பண்ணி படிங்க. கலவை தொடராக மாற்றுதல், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான தொடர் அமைத்தல், தொகைச்சொற்கள் கான்செப்ட், பார்த்தீங்கன்னா ஊர் பெயரில் மறுவெல்லாம் கண்டிப்பாக படித்து ஏதாவது கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. பொறுத்த இடங்களை பார்த்தீங்கன்னா நிறுத்தக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களால் எண்ணங்களை நிரப்ப, பொருத்தமான சொற்றொடர். ஸோ எல்லா மொழித்திறன் வள பயிற்சியும் ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கலைச்சொற்கள், அகராதி கண்டு பொருள்னு, ஸோ அதுக்கும் ஆன்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பகுபத உருவாக்கணும், அதுக்கான ரூல்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29-30 வரைக்கும் கேட்கக்கூடிய உரைப்பத்தி வினாக்களும் தொகுத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த உரைப்பத்தி வினாக்கள் எழுதும் போது நீங்கள் டேரெக்டாகவே ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ டைம் சேவ் ஆகும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்மளோட வீடியோவில் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறதுங்க, அதுக்கு இந்த உரைப்பத்தி வினாக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் படங்கள் வெளிப்படுத்தும் நிகழ்த்துக்கலைகளை குறித்து 2 வினாக்களுக்கு அவற்றுக்கான பார்த்தீங்கன்னா விடைகள் மயிலாட்டம், கரகாட்டம், தலையை கொடுத்தும் தலைநகரை காப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் மனப்பாட பகுதியும் ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மனப்பாட பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதி பொறுத்தவரைக்கும் திருப்பி சொல்லக்கூடியதுன்னா படித்து எழுதி பாருங்க, பல டைம் சொல்லியிருக்கோம், படித்து எழுதி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து கூத்தனாற்றுப்படுதல், நெக்ஸ்ட் இப்போ தமிழெண்ணெய் வாழ்த்துற காரணம், நெக்ஸ்ட் இப்போ தமிழையும் கடலையோட்டு மொழிதல், முல்லைப்பாட்டு உள்ள கார்கால செய்தி, அடுத்து வந்து மாளாத காதல் நோயாலும் போல, மன்னர் இடைக்கான எனப்படுவது சிறப்பு செய்தது. நெக்ஸ்ட் வந்து நவீன கவி வெளிப்படும் நுண்மை உள்ளம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பூத்தொடுக்கும் நாட்டுப்புற பாட வெளிப்படுத்த ஒப்பிட்டு எழுதுக, வைத்தியநாரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்காங்க, செங்கிராடிய நயத்தை எழுதுக, ரொம்ப முக்கியமானது. நூலோட ஆசிரியர் பொருள் எடுத்து எழுதுறது. நெக்ஸ்ட் முதல் மலை விழுந்து என்னவெல்லாம் நிகழ்வதா கூப்பார கவி பாடுகிறார், செங்கற்கள் அறியாது தர்ம சித்தாலயம் அணிச்சுமை செங்கற்கள் அந்த கான்செப்ட் கொடுத்த இதில் எல்லாமே எவையெல்லாம் மாதிரி எனக்கு
அரியன் என்று கருணையான் கூறுகிறார். தேம்பாவணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் அணி ஊமி அணி, எடுத்துக்காட்டு ஊமி அணி, தற்குறிப்பேற்ற தீவக அணி, நெக்ஸ்ட் வந்து நிரல்நிறை மாற்று அணி, அதுக்கப்புறம் பார்த்தா தன்மை அணி, வஞ்சம் எல்லா அணியும் கொடுத்துறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டியது நான் பல டைம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு தற்குறிப்பேற்ற அணி, நெக்ஸ்ட் தன்மை அணி, தீவக அணி, நிரல்நிறை மாற்று 4 அணி படிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விலங்கோடு ஸோ அந்த குரல் கொடுத்துக்கிறேன் ஊமி அணி. ஸோ இந்த 5 படிச்சுன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எழுவாய்ஸ் கம்பேரிசன் பண்ணக்கூடிய, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புயலின் போது செயல்படுத்தின முன்னெச்சரிக்கை நடக்குது. நெக்ஸ்ட் பார்த்து தொழிற்பயிர் பொருள் கொண்டு பார்த்தா தொடர் அமைத்தல். ஸோ இது எல்லாமே மொழித்திறன் பயிற்சியில் இருக்கிறது தான். நெக்ஸ்ட் அழகிடுதலுக்கான கான்செப்ட் விட்டுறாதீங்க. அதுக்கான ரூல்ஸ் அழகீட்டு வாய்ப்பாடு பொறுத்தவரைக்கும் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எப்படி எளிமையாக அப்படிங்கிறோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் இதுவுமே நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. தெருக்கூத்து மறக்காமல் ஒரு டாபிக் போட்டு அதுக்குள்ளே வந்து மையக்கருத்து கொடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா கடிதத்துக்கு அப்புறம் சந்த கவிதை. நெக்ஸ்ட் ஒவ்வொரு கடிதமும் இதே மாதிரி வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பேர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் போடுங்க, இல்லைனா வந்து ஆனா போட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது கடிதம், அதுக்கு மலர்ந்து நயம் பாராட்டுதல், ஒவ்வொரு நயம் அதில் இருக்க நயம், காட்சி கண்டு கவினூரும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் போதாது, நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சால் நிறைய பாயிண்ட்ஸ் சேர்த்து எழுதுங்க. ஒவ்வொரு காட்சி கண்டு கவினூருக்கும் அதுக்கான ஆன்சர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. எதுவுமே படிக்க முடியாதுங்க, அட்லீஸ்ட் இதில் இருக்கிற காட்சி கண்டு கவினூருக்கான பாயிண்ட்ஸ் படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் தமிழர் பாரம்பரிய கலைகள் பாதுகாப்பு வளர்க்க மேலும் பரவலாக நீங்கள் செய்ய வேண்டியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கற்றவை கற்றப்பின் அந்த கான்செப்டில் வந்து அதுக்கப்புறம் படிவமும் எப்படி ஃபில் பண்ணுறதும் ஒவ்வொரு படியும் ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படிவம் மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் 4 படியும் கொடுத்துருப்பாங்க. அது ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் மனோன்மை சுந்தரா பார்த்தீங்கன்னா தமிழ் வாழ்த்து பாடல் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஆற்றுப்படுதல் எல்லா 8 மதிப்பெண் வினாக்கள். இறைவன் புலவர் இடைக்காடனார் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வு. நெக்ஸ்ட் சிலப்பதிகார மறுபடி பக்க வணிகளும் இக்கால வணிகள். ஸோ இதில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்க பாயிண்ட்டோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அறிவியலா ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விரிவான பகுதி. அடுத்து நிகழ்கலைகள் அந்த பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு ஒவ்வொரு சைடு ரீடிங்காக கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி சங்ககால சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கு தேவை நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து சங்க இலக்கியத்தில் ஒரு தமிழர் கொடைத்திறன் பற்றி அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து அன்னமையா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விரிவான பகுதி. அன்னமையா கற்கை நன்றே அது அடுத்து வந்து பாருங்கள் கற்கை நன்றே கண்டிப்பாக படிங்க. பாய்ச்சல். ஸோ அதுக்கப்புறம் மங்கையராய் பிறப்பதற்கு ஒவ்வொரு பெண்மணிகள் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் நயம் பாராட்டுதல் எதுகை மோனை இயபிலம் அந்த கான்செப்ட் இதில் கொடுத்துருக்காங்க. நயம் பாராட்டுதல் பொறுத்தவரை எதுகை மோனை ஏபு சந்தம் அணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரண்ட கருத்து மையக்கருத்தோட கம்பேர் பண்ணி எழுதுங்க. பொதுக்கற்றையும் அதே மாதிரி தான். பொதுக்கற்ற துணைப்பாடு கற்றை எழுதும் போது அதில் இருக்க பாயிண்ட்ஸை கண்டிப்பாக கரெக்ட் பண்ணி எழுதுங்க. ஸோ ஓவராலாக நம்மளுடைய நோக்கம் எல்லாருடைய நோக்கமும் நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கணுன்றதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேலூர் டிஸ்ட்ரிக்டோட வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி. ஸோ அந்த ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பள்ளிக்கல்வித்துறை வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம அனைவரும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா நல்லாவே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இருக்க இந்த ஒரு நாள் இந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் என்னெல்லாம் படிக்காதிருக்கீங்களோ ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி படிங்க. கண்டிப்பாக தமிழ் எளிமையாக வரது நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. தேங்க்யூ ஆல் மை டியர் 10th standard student, all the best for your public examination. கவலைப்படாமல் இருங்க. ஸோ ஏன்னா ஜூன் மந்த்லேருந்து கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்ல மாதிரி. ஸோ நீங்கள் படித்ததை எழுதி பாருங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க நாங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது படித்தது எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் ஸ்பெல்லிங் எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ண முடியும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒன் டே சரியாக பயன்படுத்திக்கிங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வு எளிமையாக வரது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ all the best for your public examination once again. Thank you students.